மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சன்சைன் A3. நியூசிலாண்டில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்தே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா இடத்துலையுமே ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் சாண்டா பேரடைஸு அந்த மாதிரி லைனாக போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ டிசம்பர் ஃபஸ்ட்டுக்கு ஷூட் பண்ணது. டிசம்பர் ஃபஸ்ட்டில் இருந்தே இங்கே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு டேவோட ஈவெண்ட்டு தான் இது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் 10 o'clock இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பட் ஈவெண்ட்கான அரேஞ்ச்மெண்ட் மட்டும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஈவெண்ட் ஈவினிங் 5 to நைட் 11 o'clock வரையே நடக்கும். ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றனால மியூசிக் கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் கான்சர்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டில் சாண்டா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி கிறிஸ்மஸ் மந்த்தை வெல்கம் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற ஹைலைட்டே. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் லைட்டை ஆன் பண்ணுறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் 5 o'clock அப்படின்றனால இப்போ நாங்கள் என்னென்ன கான்சர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஈவினிங் வரலாம் அப்படின்னு. ஈவெண்ட் 5 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வர்றதுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. 8 o'clockே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பிகாஸ் நியூசிலாண்டில் இப்போ சம்மர் மோஸ்ட்லி இந்த சம்மர் டைமில் சன்செட் ஆகிறதுக்கு நைட்டு 9 o'clock ஆயிரும். 9 o'clockலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சன்செட் ஆகும். நியூசிலாண்டில் ஒரு ஃபெஸ்டிவலை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ரெண்டு மட்டும்தான். இப்போ டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தே இந்த செலிப்ரேஷனு ஈவெண்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட் அண்ட் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நியூ இயர் வரைய. இப்போ சம்மர் ஹாலிடேஸு கிட்ஸுக்கு ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி ஈவெண்ட் ஏதாவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிறவங்கலாம் மார்னிங்கே இங்கே வந்துடுவாங்க கேம்பிங் போடுற ஐடியாவோட. ஆக்சுவலி இந்த மாதிரி ஈவெண்ட் எங்கே போட்டாலுமே குழந்தைங்க தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன வேணுமோ அது எங்கே போனாலுமே கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி எது போட்டாலுமே எல்லாமே ப்ளே பண்ணுறதுக்காண்டி ஃப்ரீ தான். இது கூடவே சேர்த்து கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ட்ராயிங், ஃபேஸ் பெயிண்டிங் இதெல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டுனாலே ஃபுட்டு இல்லாமல் இருக்காது. ஸோ ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே இங்கே வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். நம்ம இங்கே நிறைய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெரைட்டியான ஃபுட்டு கிடைக்கும் இங்கே. எப்படின்னா ரொம்ப ஹெவி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வேஃபல்ஸு, பர்கர், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க.
டைம் அப்படின்றனால வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே வந்து டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அவங்க வந்து நல்ல நல்ல எனர்ஜெட்டிக்கான சாங்ஸ் எல்லாம் வந்து பாடி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெகுலராக வந்து இந்த வாய்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. சில பேர் வந்து டென்ட் இங்கே ரெடி பண்ணி மார்னிங்லேருந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் வந்து கிஃப்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் இங்கே நடந்துச்சு. சீக்ரெட்டாக வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து அவங்களே வந்து தெரியாமல் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாக்லேட் கூட எல்லாத்துக்குமே கொடுத்து வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாங்கோட இந்த கான்செர்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த கிறிஸ்மஸ் சாங்ஸ் வந்து பாடி எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து லைட் ஆன் பண்ணுற ஈவெண்ட்க்கு வந்து ரெடி ஆயாச்சு. How you feeling? Excited? என்னடா லைட் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நாங்களும் இதுக்காண்டி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அவங்க நம்பர் சொல்லி வந்து லைட் ஆன் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்காண்டி. இதுக்கப்புறம் வரும், நீங்களே பாருங்கள். மக்களே, இப்போ வந்து வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. அவ்வளோதான், எல்லா ஈவெண்ட்டுமே முடிஞ்சிருச்சு. மியூசிக் கான்செப்ட் வந்து இருந்துச்சு. கிறிஸ்மஸ் லைட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் பார்க்குறோம். இந்த டைமிங்கில் தான் வந்து எப்போயுமே வந்து ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா, பை பை. கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். போகிற புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் டு சன்சைன். ஃபீல் த பெஸ்ட் டைம். பை.